ரவுண்டர் மேட்ச்சு வடமலப்பூர் விசஸ் புத்தாம்பூர். இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பவர் பிளே போட லெஃப்ட் ஸ்ட்ரைக்கில் சந்துரு, நான் ஸ்ட்ரைக்கில் நாகராஜ். ஓவர் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைடில் கட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2க்கு வாய்ப்பு இருக்கு. டபுள். செகண்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் போட்டு இங்கே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் ஸ்கொயரில் திருப்பி இருக்காங்க. ஃபீல்டர் யாருமே இல்லை, விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பாக 2க்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். ஈஸி டபுள். ஃபோர்த் ஒன் கிளீன் யாக்கர் டெலிவரி, லெக் பை, இங்கே டாட் பால். ஃபிஃப்த் ஒன் டாட் பால். லாஸ்ட் ஒன் பேட்டில் டிப்பாக இருக்கு, நாட் விக்கெட், டாட் பால். கடைசி 3 பந்தை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 4 ரன் கொண்டு வந்திருக்காங்க புத்தாம்பூர். செகண்ட் ஓவர் பவர் பிளே விட பப்பி ஓவர் ஸ்ட்ரைக்கில் நாகராஜ். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க பப்பி, அருமையான நிலத்தில் போட்டு. செகண்ட் ஒன் ஆஃப் சைடில் கட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் சந்துரு பெரிய ஷாட்டுக்கு முடிச்சு பேட்டில் ஒழுங்காக படலை. இங்கே அருமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க பவுலரே, இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். அங்கே லாங் ஆஃப்ல போயிருக்கு, விரட்டி போயிருக்காங்க. பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அங்கே ஒரு 4 கரெக்டாக வெயிட் பண்ணி கரெக்டாக மீட் பண்ணியிருக்காங்க சந்துரு. இந்த பாலில் ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச்சில் முதல் நாளாக பதிவு பண்ணுறாங்க. ஃபிஃப்த் ஒன் அதே முயற்சி, ஒரு லெக் பை, டாட் பால். லாஸ்ட் ஒன் அதே திசையில் போயிருக்கு, விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ரன் அவுட். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 9, 1 விக்கெட்டு. செகண்ட் ஓவர் போட்ட பப்பி 5 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஓவர் போட நந்து ஸ்ட்ரைக்கில் நாகராஜ். ஓவர் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டர் டிப்பாக இருக்குது, இங்கே யாருமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சந்துரு யாக்கிங் லென்த்தில் போட்டிருக்காங்க. ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. கண்டிப்பாக 2 நினைக்கிறேன். இங்கே விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. இங்கே ஒரு சிங்கிள், ஒரு ரன் அவுட். செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் வீரா யாக்கிங் லென்த்தில் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கவர் திசையில் போயிருக்கு, அங்கே அருமையாக ஃபில் பண்ணியிருக்காங்க. அங்கே லைன்லேருந்து அம்பையர் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அந்த பாலில் கரெக்டாக மீட் பண்ணியிருக்காங்க வீரா. ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க அந்த பாலில். ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் வீரா அதே திசையிலே போயிருக்கு, லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் 2. அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன் யாக்கர் டெலிவரி, தேர்ட் மேனில் போயிருக்கு, ஒரு சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 18, 2 விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் போட பப்பி இவருக்கு இது 2வது ஓவர். செகண்ட் பவர் பிளே 5 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர் இவர். ஸ்ட்ரைக்கில் வீரா ஃபர்ஸ்ட் ஒன் வருஷத்துலேருந்து கவர் திசையில் போயிருக்கு, சான்ஸ் ஃபார் 2. அங்கே ஃபில்டர் தடுமாறிட்டாங்க கொஞ்சம், அதனால ஒரு 4 கிடச்சிருக்கு. இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 4 மாற்றிருக்காங்க வீரா. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தேர்ட் மேனில் போயிருக்கு, இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. ஈஸி டபுள். 2 பாலுக்கு 6 ரன் கொண்டு வந்திருக்காங்க வீரா. நெக்ஸ்ட் ஒன் பெரிய செட்டு முடிச்சு அதே திசை தேர்ட் மேனில் போயிருக்கு. இந்த டைம் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட் சான்ஸ். பேக் டு பேக் தொடர்ந்து 2 டபுள் கொண்டு வந்திருக்காங்க வீரா. நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பப்பி. ஃபிஃப்த் ஒன் நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல போயிருக்கு, ரன் அவுட் சான்ஸ், ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நாகராஜ் குத்தி போட்டிருக்காங்க. டைமிங் அதிகமாக கிடைக்கல.
இங்கே ஸ்லிப்லேயே போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 28, 2 விக்கெட்டு. 5th ஓவர் போட சிவா அரௌண்ட் ஸ்ட்ரைக்கில் நாகராஜ் ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு பேட்டில் டிப்பாக இருக்குது. இங்கே கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க நினைக்கிறேன். சொல்லிட்டாங்க வீரா. ஒரு சிங்கிள் மட்டும். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் வீரா. டைமிங் நல்லா கிடச்சிச்சு. அங்கே ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. அங்கே ஒரு 6. இந்த பாலை 6ஆக மாற்றிருக்காங்க வீரா. காற்று அதுக்கேற்றாப்புலே இங்கிட்ட தான் ஃபேவராக அடிக்குது. லெக் சைடில் போட்டால் கண்டிப்பாக அந்த பாலை வந்து இந்த சைடு தான் திருப்புவாங்க. ஓஸ்ட் இருந்து இப்போ ஆரம்பிச்சிக்க மாதிரி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வீரா. ஃபுல் டாஸ் பால். அங்கே மிட் வித்திஸில் போயிருக்கு. கண்டிப்பாக அது ஒரு 4 தான். விரட்டினாலும் பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4. தொடர்ந்து 2 பாலுக்கு 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க வீரா. ஒரு 4, ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன். யாக்கிங் லென்த்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சிவா. 5th ஒன். ஃபுல் டாஸ் பால். அங்கே லாங்கான போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். அங்கே ஒரு 6. கண்டிப்பாக அந்த பாலை பிடிச்சிக்க வேண்டியதான். அந்த ஃபீல்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 6 கொண்டு வந்திருக்காங்க வீரா. இந்த ஓவரில் 2 6, ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன். கடைசி ஒரு பால் பெரிய சட்டுக்கு முயற்சி. கடைசி ஒரு பால் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சிவா. 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 45, 2 விக்கெட்டு. 6th ஓவர் கூட கார்த்திக் ஸ்ட்ரைக்கில் நாகராஜ் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். யாக்கிங் லென்த்தில் போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கார்த்திக். போன பால் வைடு. ஆஃப் சைடில் கட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் யாருமே இல்லை. சான்ஸ் ஃபார் 2. இங்கே டபுள். குத்தி போட்டிருக்காங்க. லெக் சைடில் திருப்பி இருக்காங்க. கண்டிப்பாக 2 வாய்ப்பு இருக்கு. அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டபுள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 டபுள் கொண்டு வந்திருக்காங்க நாகராஜ். நெக்ஸ்ட் ஒன். ரிவர்ஸ் ட்ரை. இங்கே ஒரு டாட் பால். 5th ஒன். டாட் பாலுங்க. பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க கார்த்திக். 2 டபுளுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க கார்த்திக். லாஸ்ட் ஒன். தேர்ட் மேனில் போயிருக்கு. ஃபீல்டர் விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பாக பிடிக்கிறது கஷ்டம் தான். இல்லை. 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க அந்த பால்ல. 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 53, 2 விக்கெட்டு. புத்தாம்பூர். லாஸ்ட் ஓவர் போட விக்கி ஸ்ட்ரைக்கில் நாகராஜ் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் கிடச்சிச்சு. பேட்டில் சரியான படலை. ஆஃப் சைடில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். டாட் பால். அருமையான வெரிசனை போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க விக்கி. நெக்ஸ்ட் ஒன். லாங் ஆஃபில் போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். ஃபீல்டர் விரட்டி வந்துட்டு இருக்காங்க. அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டபுள். ஸ்ட்ரைக்கில் வீரா. ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. குட் ஷாட். அங்கே 6 கொண்டு வந்திருக்காங்க அந்த பாலை. ஏற்கனவே அதே திசையிலேயே ஒரு 6 அடித்த பேட்ஸ்மேனு வீரா தான். இந்த ஓவர்லேயும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க அதே திசையில். 5th ஒன். அதே முயற்சி. ஒரு விக்கெட் சான்ஸ். பேட்டில் டிப்பாக இருக்குது. கம்பேக் கொடுத்துருக்காங்க விக்கி. ஒரு 6 அடிக்க விட்டாலும் அடுத்த பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. வீராடோ விக்கெட்டை விக்கி தன்னோட டீமுக்காக 40 ரன் அடித்து கொடுத்துருக்காங்க வீரா மட்டும். லாஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். லெக் சைடில் போயிருக்கு. அங்கே ஒரு 4. கடைசி ஒரு பந்தை ஒரு 4ஆக மாற்றிருக்காங்க. 7 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 66, 3 விக்கெட்டு. 7 ஓவருக்கு 67 ஆடணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட சந்துரு அரௌண்ட் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் பப்பி. நான் ஸ்ட்ரைக்கில் நந்து. ஃபர்ஸ்ட் ஒன். யாக்கிங் லென்த்தில் போட்டு முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சந்துரு. செகண்ட் ஒன். அதே டெலிவரி. ஒரு விக்கெட் சான்ஸ். பால் கட் ஆயிருச்சு. இங்கே ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் நந்து. நெக்ஸ்ட் திருப்பி இருக்காங்க. யாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டாட் பால். கண்டிப்பாக அதை விட்டுருந்தா 4 போயிருக்கும். நான் லாங்கில் ஃபில்டர் இல்லை அதில். நெக்ஸ்ட் ஒன். டாட் பால் பேட்டில் டிப்பாக இருக்குது. இங்கே விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு பால் டாட் பண்ணி அடுத்த பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சந்துரு. ஃபிஃப்த் ஒன். நியூ பேட்ஸ்மேன் விக்கி. குயிக்
டெலிவரி போட்டு நீங்கள் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சந்துரு. லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், ஒரு விக்கெட் சான்ஸ். டாப் பேஜ் ஆயிருக்கு. இங்கே அருமையாக ஃபில் பண்ணியிருக்காங்க. இங்கே விக்கெட் கடைசி ஒரு பந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சந்துரு. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 1-2 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சந்துரு ஒரு ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பவர் பிளேவே நல்லா வச்சு கொடுத்துருக்காங்க அவங்க டீம் காண்டி. செகண்ட் பவர் பிளே போகிற லோகேஷ் சைக்கிள் பப்பி ஓவர்ஸ்லேருந்து தொடர்ந்து 2 ஓவர் போட்டிருக்காங்க. ரீபால் லொட்டாஸாக வாங்கியிருக்காங்க. இங்கே பவுலர் கைக்கே போயிருக்கு. இங்கே டாட் பால். செகண்ட் ஒன் குத்தி போட்டிருக்காங்க. டைம் நல்லா கிடைக்கல, சரியாக பேட்டில் மாட்டல. ஆனால் இவ்வளோ தூரே போயிருக்கு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் தமிழ் யாக்கிங் லென்த்தில் போட்டு இங்கே விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலுங்க. பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க. போன பால் வைடு ஸ்ட்ரைக்கில் தமிழ் பவுலர் கைக்கே போயிருக்கு. மிஸ் பண்ணியிருக்காங்க லாங் ஆஃப்ல. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு மிஸ். குட் ஷாட். அங்கே மிட் விக்கெட்ஸ்ல போயிருக்கு. அங்கே அருமையாக லைன்ல கேட்ச் பிடிச்சிருக்காங்க வீரா. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில். கடைசி ஒரு பந்து லோகேஷ். 2 பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 6-3 விக்கெட்டு. செகண்ட் ஓவர் போட்ட லோகேஷ் 5 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் 30க்கு 61 ஆடணும். தேர்ட் ஓவர் போட சந்துரு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே 1 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர் வருது அருண் ஸ்டிக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் தமிழ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். லெக் சைடில் இப்போ திருப்பியிருக்காங்க. கேப்பில் போயிருக்கு சொல்லலாம். கண்டிப்பாக அது ஒரு 4 தான். வெரைட்டி 2 ஃபில்டர் போனாலும் தடுக்க முடியல. அங்கே ஒரு 4. இந்த ஓவரில் முதல் பந்திலே ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க தமிழ். செகண்ட் ஒன் யாக்கிங் லென்த்து போட்டிருக்காங்க. பால் பம்ப் ஆயிருக்கு. ரன் அவுட் சான்ஸ். ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் டாட் பால். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. அருமையான இடத்துல போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சந்துரு. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க சந்துரு. இந்த ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு 4க்கு அப்புறம். ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் லொட்டாஸாக வாங்கியிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. சான்ஸ் பார் 2. ரன் அவுட் சான்ஸ். தப்பான த்ரோ விட்டுருக்காங்க. இங்கே அருமையாக பேக்கப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டபுள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 14-3 விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் போட வீரா ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் ஓவர்ஸ்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் சரியாக படலை. ரிவர்ஸ் ட்ரை. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க நினைக்கிறேன். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? இங்கே டபுள். 2. செகண்ட் ஒன் அகைன் ரிவர்ஸ் ட்ரை. இங்கே டாட் பால். தேர்ட் ஒன் அகைன் டாட் பால். டபுளுக்கு அப்புறம் தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க வீரா. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஒரு அவுட் சைட் ஏஜ் ஆயிருக்கு. யாருமே ஃபில் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் தமிழ் குத்தி போட்டிருக்காங்க. இங்கே டாட் பால். லாஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. ஓட்டங்கள் எதுவும் பெறப்படவில்லை. 2 ஓடலை. இங்கே டாட் பால். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 17-3 விக்கெட்டு. ஃபிஃப்த் ஓவர் போட லோகேஷ். இவருக்கு 2 ஓவர் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் ஓவர்ஸ் இருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் லாங் ஆஃபில் போயிருக்கு. மிட் திக்ஸில் போயிருக்கு. சான்ஸ் பார் 2. அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு 4. ஒரு மிஸ்பில்னால முதல் பந்திலே ஒரு 4 கிடச்சிருக்கு கார்த்திக்கு. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். லாங் ஆனில் போயிருக்கு. அங்கே ஒரு 6. 2 பாலுக்கு 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க கார்த்திக். பெருசாக இதுவும் இந்த ஓவரில் வரையும் ஸ்கோர் இல்லை. ஆனால் இந்த ஓவரை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். 2 ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் அதே முயற்சி. கேப்பில் போயிருக்கு. விரட்டி வந்திருக்காங்க. ரன் அவுட் சான்ஸ். சேஃபாக உள்ள வந்திருக்காங்க கார்த்திக். ஒரு டபுள். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். நேருக்கு நேரு லாங்கானில் போயிருக்கு. அங்கே ஒரு 6. இந்த ஓவரில் 2 6 ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்திக். அவங்க டீம் காண்டி மேட்சை மாற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க.
நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் சரியாக படலை. அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள்? ஒன்றா இரண்டா? ஒரு சிங்கிள். ஒன்று. நெக்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் தமிழ். யாக்கர் டெலிவரி லெக் பை டாட் பால். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 36, 3 விக்கெட்டு. 6th ஓவர் போட நியூ பாலர் நாகராஜ் ஓவர்ஷிக்லேருந்து. ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். போன ஓவரில் 2 6 ஒரு 4 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். அங்கே மிட்வீதி சில பேருக்கு அங்கே ஒரு 6. இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 6 மாற்றிருக்காங்க கார்த்திக். கண்டிப்பாக பெருசாக 4 ஓவரில் பெருசாக எதுவும் ஸ்கோர் போகல. ஆனால் 5வது ஓவரில் அதே ஸ்கோரை பதிவு பண்ணாங்க கார்த்திக். அதே மாதிரி இந்த ஓவர்லையும் முதல் 6 பதிவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன். பெரிய சட்டுக்கு முயற்சி டாட் பால். அருமையானத்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணிட்டாங்க நாகராஜ். தேர்ட் ஒன். ரிவர்ஸ் டை பேட்டில் கண்டிப்பாக மாட்டிருக்காங்க. ஃபீல்டர் யாருமே இல்லை. அங்கே ஒரு 6. இந்த ஓவரில் 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்திக். கண்டிப்பாக அவங்க டீமுக்காண்டி மேட்சை மாற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. போன ஓவரில் 2 6 ஒரு 4 பதிவு பண்ணாங்க. இந்த ஓவரில் 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் சைக்கிள் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். அகைன் ரிவர்ஸ் ட்ரை. இங்கே ஸ்டெம்ப் லைனில் வந்திருக்கு டாட் பால். இங்கே விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. தப்பான த்ரோனால எஸ்எஸ்ல ஒரு ரன் கிடைக்குது. ரன் இருக்கு முயற்சி. ஒரு சிங்கிள், ஒரு ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன். ஸ்லோ டெலிவரி. ஒரு விக்கெட் சான்ஸ் இருக்கு. யாருமே கேட்ச் பிடிச்சி இந்த நேரத்தில் கார்த்திக்கோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஏன்னா 2 ஓவர்லையும் அதிக ஸ்கோர் கொண்டு வந்த பேட்ஸ்மேன் கார்த்திக். இந்த இடத்துல வந்து விக்கெட்டிலேருந்து போகிறாங்க. அவங்க டீமுக்காண்டி அதிக ஸ்கோரை கொண்டு போன பேட்ஸ்மேன் இவர். நெக்ஸ்ட் ஒன். நிபுஷன் சரோ. யாக்கிங் லென்த் டாட் பால். கடைசி ஒரு பந்தா டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க நாகராஜ். 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 41, 5 விக்கெட்டு. 6க்கு 18 இடம். நியூ பாலர் மனோஜ் ஓவர்ஷிக்லேருந்து. ஸ்ட்ரைக்கில் அஜித். ஃபர்ஸ்ட் ஒன். ஒயிட் பால். ரீபால். ஃபுல் டாஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் பால். செகண்ட் ஒன். அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. அங்கே ஒரு 6க்கு 18 அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க ரஞ்சித். இன்னும் 5க்கு 10 தான் ஆடணும். பால் போடும்போது ஃபீல்டிங் வந்து மூவ்மெண்ட் ஆனால் கண்டிப்பாக அது நோ பால் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி நோ பால் கொடுத்துருக்காங்க. அந்த பாலை நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. ஃப்ரீ ஹிட் பால். 5க்கு 10 குத்தி போட்டிருக்காங்க. ஸ்லோ டெலிவரி. இங்கே டாட் பால். 4க்கு 10. கண்டிப்பாக பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் 2 பேர்த்துக்கும் ப்ரெஷராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். பெருசாக எதுவும் படலை. ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. ஏன்னா சைக்கிளில் ரஞ்சித் வர பார்ப்பாரு. அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு 4. கண்டிப்பாக இவங்களும் சாதமாக போயிட்டு இருக்கு. இது வரையும் எஸ்ஆஸ்லேயே ஒரு 4 கிடச்சிருக்கு. இந்த நேரத்தில் 3க்கு 6 குத்தி போட்டிருக்காங்க. டைமிங் கிடச்சிருக்கு. ஃபைனலில் போயிருக்கு. அங்கே ஒரு 6. கடைசி நேரத்தில் மேட்சை மாற்றி கொண்டு போயிருக்காங்க ரஞ்சித். இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. வின் பை வடமலைபுரம். இந்த மேட்சை வந்து வின் பண்ணது காரணமே கண்டிப்பாக வந்து கார்த்திக் தான் சொல்லணும். ஏன்னா வந்து 2 ஓவரில் வந்து 4 6 ஒரு 4 பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி இந்த பேட்ஸ்மேனும் அதிகமாக பதிவு பண்ணியிருக்காங்க. மேட்சை மாற்றி கொண்டு போயிருக்காங்க ரஞ்சித். அதே மாதிரி புத்தாம்பூரில் வந்து பவுலிங்கில் வந்து சந்துரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பேட்டிங்கில் வந்து வீரா நல்லா பண்ணியிருந்தாங்க.